ஒரு 30 செகண்ட்ல ஒரு காரை எப்படி மூவ் பண்றது அப்படின்றதான் இந்த வீடியோல பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் என்ன சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. நம்ம பேஜை ஃபாலோ பண்ணாம இருந்தீங்கன்னா ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸோ பிகினர்ஸ் நிறைய பேர் பண்ணக்கூடிய தப்பு என்ன அப்படின்னா, வண்டியை ஸ்டார்ட் பண்ணி ஃபர்ஸ்ட் கியர் போட்டோன்னே சடனா ஆஃப் பண்ணிடுவீங்க. ஸோ அந்த தப்பு தான் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் பண்ணுவீங்க. ஸோ அதை தப்பை எப்படி குறைக்கலாம் அப்படின்றத இந்த வீடியோல பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பார்த்தீங்கன்னா உங்க சாவியை நீங்க ஆன் பண்ணுங்க. சாவி ஆன் பண்ணதுக்கு அப்புறம் உங்களோட டேஷ்போர்ட்ல சில லைட்ஸ்ல எரியும். அந்த லைட்ஸ்ல ஒரு சில லைட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஆஃப் ஆயிரும். ஆஃப் ஆனதுக்கு அப்புறம் உங்க வண்டியை பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் பண்ணுங்க. ஸ்டார்ட் பண்ணதுக்கு அப்புறம் கிளச்சை பார்த்தீங்கன்னா ஃபுல்லா இப்போ நான் அமுத்துற மாதிரி ஃபுல்லா பார்த்தீங்கன்னா ப்ரெஸ் பண்ணிக்கங்க. ப்ரெஸ் பண்ணி ஃபர்ஸ்ட் கியரை பார்த்தீங்கன்னா போடுங்க. ஃபர்ஸ்ட் கியரை போட்டுட்டு கிளச்சை நீங்க மெதுவா ரிலீஸ் பண்றீங்க அப்படின்ற பட்சத்துல வண்டி பார்த்தீங்கன்னா மூவ் ஆகும். கிளச்சை விட்டாலே வண்டி மூவ் ஆகும். வண்டி எப்போ மூவ் ஆகுதோ அப்போ பார்த்தீங்கன்னா ஆக்சிலேட்டர் கொடுங்க. இப்போ நான் கொடுத்துட்டு இருக்கேன்ல, ஸோ அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா கொடுங்க. அப்படி கொடுத்தா மட்டும்தான் எந்த இடத்துலயுமே வண்டி பார்த்தீங்கன்னா ஸ்டக் இல்லாம ஆஃப் ஆகாம பார்த்தீங்கன்னா வண்டி ஓட்ட முடியும். இதே மாதிரி நிறைய யூஸ்ஃபுல்லான வீடியோஸ்க்கு நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்க. நம்ம பேஜை ஃபாலோ பண்ணாம இருந்தீங்கன்னா ஃபாலோ பண்ணிக்கோங்க.